ப்ரோமோ சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. விஜய் சேதுபதி அவங்க முகத்தரை கிழிச்ச மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோ இருந்துச்சு. 4 ப்ரோமோ எல்லாமே விஜய் சேதுபதி அவர்களை வச்சு இன்க்ளூட் பண்ணி தான். யூஸ்வலா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் ப்ரோமோ வரும். பட் இந்த அளவுக்கு அதிரடியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்துவோமே அந்த அளவுக்கு ப்ரோமோ இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாப்ல, இன்னைக்கு வந்து அந்த மெகா ஃபோன் இருக்குல்ல, அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மெகா ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு கேக்குதா கத்திட்டே இருந்தா எப்படி இருக்கு விளையாட முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னைக்கு ப்ரோமோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு விடுன்னு விட்டுட்டாங்களா. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜய் சேதுபதி வந்து சத்தமா சொல்லிட்டு அப்புறம் சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஹைலைட்டே விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு ப்ரோமோல. பட் அந்த ப்ரோமோ நம்ம பார்க்கும்போது நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அப்படின்னு தோணுது. அந்த தராதரம் தெரியுமா, அதுதான் பேசணும். அந்த பாயிண்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயமா இன்னைக்கு பேசுனா பாத்துங்க, அதுதான் ஹைலைட். விஜய் சேதுபதி இந்த சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல, அவர் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஆள் தான். இந்த ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்து இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு. இன்னொன்னா ப்ரோமோ வந்து பயங்கரமான வியூஸ். மற்ற இந்த ப்ரோமோ ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு 4 ப்ரோமோ இது பண்ணியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வழக்கமா வந்து எபிசோடு கொஞ்சம் மொக்கையா இருக்கும், நான் ப்ரோமோ சூப்பரா இருக்கும் பிக் பாஸ்ல. இந்த சீசனில் ஒரு புது முயற்சியாக எபிசோடு மொக்கையாக இருக்கும், ப்ரொமோவும் மொக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது முயற்சி பண்ணாங்க. நம்ம நிறையா அதை பற்றிலாம் பேசியிருப்போம். அதை ஏதோ மாற்றி டேரக்டரேட் மாட்டாரன்னு தெரியல, ஏதோ மாற்றி வந்து ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு தேதி அப்படின்னா வந்து இன்னைக்கு தேதி வர மறந்துச்சு. நவம்பர் 1ஆம் தேதி வந்து ப்ரொமோக்கள் எல்லாமே அருமை. எபிசோட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ பத்தி பேசிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு தான் இல்லையா? கரெக்டா ப்ரோமோ பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா, ஏன்னா வழக்கமா எபிசோட் பத்தி பேசிட்டு இருப்போம், அதே போர் அடிக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்துவோமே அந்த அளவுக்கு ப்ரோமோ இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. தொடர்ந்து ஒரு 3-4 ப்ரோமோ விட்டுருப்பாங்களா? ஆமா, இன்னைக்கு தான் தெரிஞ்சு 4 ப்ரோமோ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கே தெரிஞ்சு இன்னைக்கு ப்ரோமோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு விடுன்னு விட்டுட்டாங்களா? தெரியாம நல்லா வந்துருச்சுங்க சாரி அப்படின்ற மாதிரி 4 ப்ரோமோ நல்லா இருக்கு. பிக் பாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கும் நமக்கு போயிட்டு இருக்கு. இடையில வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வராங்கன்னு சொன்னாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்ட் உள்ள வராங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்து ஒரு சில ப்ரோமோல எல்லாம் வந்துட்டு போய் சொன்ன விஷயங்கள் முகத்திரை கிழிக்க போறாங்க. எல்லாரும் பேசுறாங்களே தவிர சத்தம் வருதே தவிர பேச மாட்டாங்க. அவங்க முகத்திரைய அவங்க கேம் அவங்களே விளையாட மாட்டாங்க, நீங்க வேணுங்க அப்படின்னு பேசினாங்க. முகத்திரை கிழிக்கன்ட்டு அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் சேதுபதி சொன்னது அதுக்கு சரி, அவரு முகத்திரை கிழிக்க போறோம். விஜய் சேதுபதி அவங்க முகத்திரை கிழிச்ச மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோ இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு ப்ரோமோ என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு 4 ப்ரோமோ எல்லாமே விஜய் சேதுபதி அவர்களை வச்சு இன்க்ளூட் பண்ணி தான். யூஸ்வலா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் ப்ரோமோ வரும். பட் இந்த அளவுக்கு அதிரடியா வராது. ஹைலைட்டே விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு ப்ரோமோல. ஆமா, அதான் யூஸ்வலாவே சாட்டர்டே சண்டேனா ஹோஸ்ட வச்சு ப்ரோமோ வரும். இன்னைக்கு என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து கச்சா 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 கச்சான்னு கத்துறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இவங்க கத்திட்டு மட்டும் தான் இருக்காங்க, கேமே விளையாட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கோம். விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாப்ல, இன்னைக்கு வந்து அந்த மெகா ஃபோன் இருக்குல்ல, அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மெகா ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு கேக்குதா கத்திட்டே இருந்தா எப்படி இருக்கு விளையாட முடியுமா அப்படிங்கிறது உள்ள ஒருத்தவங்க மூஞ்சி அப்படின்னு போகுது. வினோத், பாரு எல்லாருமே வந்து திவாகர்லாம் உட்காந்துட்டு இருக்காப்புல, மூஞ்சி அப்படியே இதாயிடுச்சு. அது உண்மைதான், நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கேம் விளையாடுறத விட்டு கத்துறோம், எனக்கு தெரியும் என்ன நீ கேட்டியா அப்படிங்கிறாங்க. இது மட்டும்தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, கத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி நமக்குலாம் ஒரு தியேட்டர்ல போய் ஒரு 10 நிமிஷம் கத்தினா தொண்டை போயிருதா? ஆமா, இவனுங்க என்னடா இவனுங்க வந்து 20 நாளா கத்திட்டு இருக்காங்க எப்படிரா அப்படின்ற மாதிரி. உட்காந்தா கத்தி சண்டை போடுறாங்க, சாப்பிட்டா கத்தி சண்டை போடுறாங்க. நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறான், வாயில சோத்தமிக்கி நான் சாப்பிடுறேன் அப்படி இப்படிதான் நல்லா இருக்கியா இப்படிதான் கத்துறாங்க. மொத்தத்துல இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜய் சேதுபதி வந்து சத்தமா சொல்லிட்டு அப்புறம்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. பட் அந்த ப்ரோமோ நம்ம பார்க்கும்போது நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அப்படின்னு தோணுது. நல்லாவே இருக்கு. அதுவும் அவங்க பாஷையிலே சொல்லியிருக்காரு இந்த ப்ரோமோல. இப்படிதான் அதாவது எப்படின்னா, இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங் இதுல ஷாம்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஷாம்ஸோட பேரை மாத்திட்டாரு. ஜாவாஸ் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுவார்ல, தும்பக்ஷ் அப்படின்னு ஒன்று அவங்க மொழியில பேசுறாங்கன்ற மாதிரி அவங்க பாஷையிலே வந்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமா எல்லாருக்கும் ஆரம்பத்தில் நமக்கு பார்த்துட்டு வரோம். ஸோ இவங்க தான் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்காரு. குறிப்பா அவங்கள மட்டுமே இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஒரு 3-4 பேர் இருக்காங்க இல்லையா? எல்லா சண்டையிலையும் எல்லா இதுலயும் மூஞ்ச காட்டுறது, முன்னாடி வந்து நான் தான் பெரிய ஆளு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது, அவங்கள குறி வச்சு விஜய் சேதுபதி தாக்குன விஷயம் வந்து உண்மையில பெரிய விஷயம். திவாகர் முன்னாடியே சொல்லியிருப்போம், அவர் வீடியோல அவரு அந்த தராதரம் தெரியுமா, அதுதான் பேசணும். அந்த பாயிண்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயமா இன்னைக்கு பேசுன பாத்துங்க, அதுதான் ஹைலைட். இது வந்து ஒரு பேச்சு கிடையாது,
நம்மளுடைய நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய ஒரு வெற்றி. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து திவாகர் அப்படி தான் திவாகர் மட்டும் இல்லை, கமருதீன் எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. இதை நம்ம பல தடவை இங்கே பேசியிருக்கோம். யாரோ இந்த வீடியோ லிங்க் எடுத்து சேதுபதி அவர்களுக்கு அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம், சும்மா சொல்கிறதா எதிர்வழியாக வந்துருக்கு திட்டுவாங்க. இப்போ ஏன்டா நீங்கள் எல்லாம் வந்து பி ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஏதோ ஒன்று யார் பேசுகிறாங்களோ சொல்கிறாங்களோ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஆனால் நம்ம அட்ரஸ் பண்ணோமா இல்லையா? தகுதி தராதரன்னு பேசக்கூடாது நம்ம சொன்னோம். அதை வந்து கேட்டிருக்காரு. ஆனால் வந்து என்னன்னா, என் தலைமை வாட்டர்மெலன் அதுக்கெல்லாம் அசர் ஆள் கிடையாது. அவர் திரும்ப அதே தான் பழையபடி தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். பட் எதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க வாட்டர்மெலனை திருத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாரல் போலீசிங் அப்படின்றதெல்லாம் இங்கே நம்ம 2 பேரை சொல்கிறோம், நம்ம பேசிட்டு இருக்க நோக்கம் இல்லை. இதை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்ன தகுதி தராதரன்னு பேசுகிறாங்க, அப்போ நம்ம வந்து தகுதியில் கூட இருக்கோமா குறை, இப்படி ஒரு எண்ணம் வரும். அதை வளர்க்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி டிவியில் வருது இல்லை எந்த ஒரு மீடியமில் வருதுன்னா, அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. தகுதி தராதரம், நீ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க நீ பேசுகிறதே தெரியுது அப்படின்னா, இவர் மட்டும் என்ன மதுரை மாநகராட்சியில் வந்து இப்போ மாநகராட்சி சொந்தமான இடம்லாம் இவர் பேரில் தான் இருக்கா, மீனாட்சி அம்மன் கோயில் இவர் பேரில் தான் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. சாதாரண ஒரு ஆள் தான் அவரும். நான் படிச்சிருக்கேன், ஓகே ரைட்டு, நல்ல படிப்பு தான். பிபிடி வந்து மோசமான படிப்புலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல படிப்பு, சூப்பர் படிப்பு, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல இடத்துக்கு வாங்க. ஆனால் அவர் படிப்போட அவர் நடிப்பை தான் உயர்த்தி சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், படிப்பு நடிப்பு. இப்போ அவருக்கு அதை போட்டே அந்த அர்ஜென்ட்டில் ஒரு எப்படி வாட்டர்மெலன் எப்படி இந்த கேமரா பார்த்தா வருது அந்த மாதிரி இவருக்கு வருது. அது இருக்குது. அந்த படிப்பை யாருமே எதுவுமே சொல்லலை, நல்ல படிப்பு தான். இல்லை அதெல்லாம் அதை தாண்டி மற்றவங்கள போய் சீன்றது இருக்குல்ல, மற்றவங்கள போய் இது பண்றது ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யார் அவர்கிட்ட வந்தாலும் இது ஆர்குமெண்ட் பண்றது, பேசுறது, ஸ்கில்ல டச் பண்ண எனக்கு ஒரு ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்லாம் இருக்கேன்னு அவருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அவர் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்க்குறேன் நானும். அவர் பிளேஸ் பண்றாரு ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி விஷயத்துல. அதுலயும் குறிப்பா லாஸ்ட் டைம் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி வந்து திவாகர் சட்டை இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இல்ல 2 எபிசோடு முன்னாடி வந்த முதல் நாள்ல இருந்தே அதான். ஏன் அந்த பவானி மாதிரி பண்ணாரு, குத்திர அப்படின்னாரு, சட்டை போட்டு சோப்பு நுரையதான் போட்டு. லாஸ்ட் டைம் இவர் பிரவீன்ராஜ் கூட வான் பண்ணிட்டு இருந்தார், சட்டை போடுங்க திவாகர். அடிச்சிட்டாரு பிரவீன்ராஜ், அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கனியக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, சட்டை போடுங்க. அந்த விஷயத்த விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்டிருந்தார் ப்ரோமோல. சட்டை போடலன்னு நீங்க சொல்றீங்களே, நிறைய பேர் கனி மாட்டிருந்தாங்க. கனியெல்லாம் கொஸ்டின் பண்ணதே இல்ல. நீங்க சொல்றது கனி தானே? சொல்லுங்க. எத்தனையோ பேர் சட்டை இல்லாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க அவங்களெல்லாம் கேட்டீங்களா? எஃப்ஜே பனியனோட இருந்தாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி சட்டை இல்லாம நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் கேட்டுட்டீங்களா? எதுக்கு திவாகர் மட்டும் சட்டை இல்லாம கேட்டீங்க? அப்பெல்லாம் கேள்வி கேட்காது நீங்க, திவாகர் கிட்ட மட்டும் ஏன் அப்படி கேட்டீங்கன்னு கேட்டாரு. அது உண்மையில கரெக்ட். அதை நம்ம ஆதரிக்கல. திவாகரை மட்டும் இவங்க டார்கெட் பண்ற தப்புன்னு நம்ம ஆரம்பத்திலே பேசியிருக்கோம். வெளியே திவாகர் பேசுனதுக்கு உள்ள அவரை வந்து டார்கெட் பண்ற தப்புன்னு நம்மளே பேசியிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வெளியே பேசணுக்குள்ள டார்கெட் பண்றாங்க. ஒண்ணு, திவாகர் மட்டும் எது பண்ணாலுமே உங்களுக்கு தப்பா தெரியுது. திவாகர் எது பேசணும் தப்பா தெரியுது. திவாகருமே இந்த கத்தி பேசுற ஆட்டிடியூட் இவங்க கிட்ட தான் கத்துக்கிறாரு. எல்லாருமே கத்துறாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே கத்துறான். இப்ப நம்ம பாயிண்ட பேசணும், நம்ம கத்தி தான் ஆகணும்ன்ற நிர்பந்தம் வருது. இவரும் சேர்ந்து கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன அப்படின்னா, கமருதீன் சட்டை இல்லாம தூங்கிட்டு இருந்தாப்புல, நைட் அங்க பேசிட்டு இருப்பார் சட்டை இல்லாம. பலர் அப்படிதான் இருந்தாங்க. ஓகேவா? அந்த தண்ணி டாஸ்க் கமருதீன் தானே லீடர், சட்டை இல்லாம வெளியே விட்டு போட்டு அப்படி இருந்தாரு. அப்பெல்லாம் யாருமே கேட்கல, வர மட்டும் கேட்கறாங்கன்றப்போ அது நியாயம்தான். அது ஓகே, சட்டம் இல்லாமல் இருக்கிறது எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் அதை மாற்றிக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கம்ஃபர்டபுளாக, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பார்க்க வெறுப்பாக இருக்குது சட்டம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரா. பட் மற்றவங்க எல்லாரையும் கேட்கணும், இவரை மட்டும் கேட்குறாங்க அப்படின்றது அது தவறு. அதை சுட்டி காமிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இவரும் எதுக்கெடுத்தாலும் கேமரா முன்னாடின்னு என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எப்படி எது இன்னொரு பண்ணுங்க, என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், போயிட்டு வாயில நல்லா சாப்பாடை வச்சுட்டு தூ அப்படின்னுறாப்புல. ஒரு கட்டத்தில் பிரவீன்ராஜை கேமரா மறைச்சிடுறாரு. கேமரா பிடிச்சி தட்டி விட்டாரு, யாருப்பா நீ யாரியா அப்படின்ட்டு. அவருக்கு வந்து எதை பேசினாலுமே அவரு அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவருடைய நடிப்பை பேசினா ரச்சகன் மாதிரி இப்படி கட்ட ஏறிடும் மேல. இங்கே அவருக்கு இப்படிதானே ஆச்சு. அதே மாதிரிதான் அவருக்கு என்ன சொன்னாலும் கோவம் வராது. அவருடைய நடிப்பை பத்தி சொன்னா உடனே எங்க இருந்து தெரியல பட்டுன்னு கோவம் வந்து எழுந்து அவரை மாரி என்ன பண்ணணுமோ தெரியாம பண்ணிக்கிட்டே இருப்பாரு. யார் என்னன்னு பார்க்க மாட்டாரு. என்ன அந்த சொன்ன மாதிரி தான் தராதர தகுதி எல்லாம் போறப்பதான் வரும், அவருக்கு எடுத்து விட்டுருவாரு. தகுதி என்ன தெரியுமா அப்படின்ட்டு அப்பதான் ஆரம்பிப்பாரு. விஜய் சேதுபதி இந்த சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல. அவர் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஆள் தான். மறுபடியும் அதை பத்தி பேசுவார் போல. ஒரு வாட்டி தான் பேசுவாங்க, 2வது வாட்டி சொல்ல மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். ஆனா நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி. எவிக்ஷன், இந்த மாதிரி எவிக்ஷன்ல யார் இருப்பான்ட்டு கலையரசன் போறாரு. பட்டன் போட்டு உடச்சிட்டீங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியும். கம்மியா அவர்தான் இருக்கு. ஆமா, அவர்தான் இருக்கு. இன்னொன்னு கலையரசன் பெரிய செயல்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து வராரு போறாரு இருக்காரு, இருக்கிறதே நிறைய ஏதாவது லைட்டா கோழி மூட்டுறாப்புல அதெல்லாம் பண்றாரு தான். ஆனா கேம் ஆடுறது ஒன்றும் இல்லை.
இன்னொன்று என்னன்னா வீட்டுக்குள்ளே ஒரு 10 டிக்கெட் எக்ஸ்ட்ரா வருது. யாராவது ஒருத்தர் வெளியே அமிச்சு தான் ஆகணும். வந்து வசம் வந்துக்கிட்டே இருக்காங்க. 4 பேர் வர்றாங்க. வைல்டு கார்டுலன்னு சொல்லி ப்ரோமோ பார்த்தோம் நம்ம. 4 பேர் வர்றாங்க. அவங்க வேற வந்து நீ வெளியே இருந்து வந்தவன், உள்ள இருந்து பெரிய உள்நாட்டு போர் மாதிரி அதை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற கேங் வேற மாறிடுமா, நாமெல்லாம் உள்ள இருக்கிறவங்க, இவங்க இப்பதான் வர்றவங்க. ஏற்கனவே உள்ள 2 அணி, ஒன்று வந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸா, அந்த 2 அணி. இதுல வெளியூர் ஆட்டக்காரங்க வேற வர்றாங்க. அது இன்னைக்கு நாளைக்கு இன்ட்ரோ பண்றாங்கல்ல. இல்ல ஆக்சுவலா அதான் இந்த சீசன்ல இடையில போன சீசன்ல தான் ஹோஸ்ட் மாத்தினாங்க. விஜய் சேதுபதி கமல் இருந்தார். இவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அவர் எல்லா சீசன்ல அவர் பார்த்துருப்பா, அவர் ஹோஸ்ட் பண்ணி எப்படிலாம் அவர் டீல் பண்ணுவார் இவங்க எல்லாம் உள்ள அவர் இருந்தா வேற மாதிரி பேசவே மாட்டாங்க இந்த மாதிரி. இவருமே ஆரம்பத்துல இருந்தப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி டல்லா, இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அவர். அது இந்த சீசன்ல தான், போன சீசன்ல நல்லா வெளுத்து வாங்கினாரு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் இருந்தா இந்த இடத்துல நடந்திருக்கதே வேறங்கிற மாதிரி. இந்த ப்ரோமோ பார்த்த நிறைய பேர் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்து இந்த எபிசோடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் சேவி சார் அப்படின்னு. இன்னொன்னா ப்ரோமோ வந்து பயங்கரமான வியூஸ். மற்ற ப்ரோமோலாம் ரொம்ப வழக்கமாக வந்து நீங்கள் அந்த விஜய் டிவியினுடைய ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வியூஸ் போயிருக்கும். இந்த பிக் பாஸ் ப்ரோமோ சீசன் 1ல இருந்து நிறைய போயிருக்கும். பட் இப்போ என்னன்னா ரொம்ப சீசனும் சரி, எபிசோடும் சரி, ப்ரோமோவும் சரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ரோமோவில் யார் இருப்பா, பார்வதி இருப்பாங்க. இல்லைன்னா ஏய் தெரியுமான்னு கத்துறதுக்கு ஒருத்தர் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த ப்ரோமோ ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அவங்களும் 4 ப்ரோமோ இது பண்ணியிருக்காங்க. அநேகமாக நீங்கள் இந்த எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கும். இதில் பார்த்துட்டு வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துடுவாங்க நான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நடந்த உடனே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி. ப்ரோமோ எப்படி ஹைலைட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி நாங்கள் பண்ண ப்ரோமோவை பற்றி பேச இந்த வீடியோ ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே பார்ப்போம். சொல்லாமலே இருந்திருக்கலாம். அது வரைக்கும் ஒரு நல்ல அபிமானம் இருக்கும் கூட. ஓ சொல்றியா நீ வா அப்படின்னு. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. தேங்க்ஸ்.